என்னோட புல்லப் பாரை நல்ல கிரிப் பண்ணலாம்னு சொல்லிட்டு 30 ரூபாய்க்கு எலக்ட்ரிக்கல் டேப் வாங்கிட்டேன், 50 ரூபாய்க்கு சுளுக்கு டேப் வாங்கியிருக்கேன், 60 ரூபாய்க்கு பெயிண்டிங் கடையில் போயிட்டு இந்த மாஸ்கிங் டேப்புன்னு கேட்டால் தருவாங்க 2 இன்ச் அது வாங்கியிருக்கேன். அண்ட் அடிப்பட்டா இந்த கையில் சுற்றுவாங்க தெரியுமா, மெடிக்கல் டேப் ஃபிக்சேஷன் டேப்புன்னு சொல்லுவாங்க, அதுவும் ஒன்று வாங்கிக்கிட்டேன் 30 ரூபா. அதுவும் இந்த நாளத்தில் எது நல்ல கிரிப்பு தருதுன்றதை நம்மளே ஒரு ஐன்ஸ்டீன் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம் வாங்க. சிம்பிளாக க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு கமெண்ட் போட தோணும். நான் காலிஸ்தெனிக்ஸ் தான் ஃபோக்கஸ்டாக ட்ரெயின் பண்ணுறேன். இப்போ ஃபாஸ்ட்டாக நான் ஒரு 20 புள்ள போகிறேன்னா 10வது ரெப்லேயே க்ளவுஸ் ஒன்றுக்கு மேலே ஒன்று சுருண்டி இருக்கிற கிரிப்பும் கெட்டு போயிடும். பிகாஸ் என்னோட கையில் நிறைய ட்விஸ்டிங் இருக்கும், நிறைய ரீகிரிப்பிங் இருக்கும். ஸோ வெறும் கை தான் வேலைக்காகும். ஃபர்ஸ்ட் இந்த மெடிக்கல் டேப் எடுத்துக்கலாம். என்னோட புல்லபாருக்கு நான் ஃபர்ஸ்ட் இதுதான் சுற்றி வச்சிருந்தேன். ஃபர்ஸ்ட் வாட்டி ட்ரை பண்ணுறப்போ கிரிப்பு சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ஒரு வாரத்துக்கு மேலே தாங்கலை. இது அப்படியே எல்லாமே பிஞ்சு பிஞ்சு வந்துருச்சு. வாரத்துக்கு வாரம் ரீடைப்பிங் பண்ணிட்டு தான் நல்லா இருக்கும். பட் அவுக்குறதுமே ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது ரொம்ப ஸ்ட்ரென்த்தே இருக்காது, லைட்டாக புச்சிருத்தாலே பிச்சுக்கும். ஸோ இதை ரிமூவ் பண்ணுறதுமே லைட்டாக கொஞ்சம் சிக்கம் தான். அடுத்தபடியாக மிச்சம் இருக்க 3 டேப்பையும் ஒன்று பக்கத்தில் சுற்றி வச்சிருக்கேன் டெஸ்டிங் பண்ணுறதுக்கு. ஸோ கையை ஃப்ரண்ட்டில் ஒரு 50 திருப்பு, பேக்கில் ஒரு 50 திருப்பு, மசில புல்ல பண்ணுறப்பலாம் இந்த மாதிரி தான் திரும்பும். ஸோ அதை வச்சு டெஸ்ட் பண்ணலாம். நல்லா திரும்பி பார்த்துக்கிட்டேன். ஸோ இப்போ இந்த சுளுக்கு டேப்லையும் மாஸ்கிங் டேப்லையும் பார்த்தீங்கன்னா எப்படி ஓட்டணுமோ அப்படியே இருக்குது. பட் இந்த எலக்ட்ரிக்கல் டேப்பில் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிதுங்கி வருது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் ஆக்சுவலாக அந்த ஃபிக்சேஷன் டேப்லையும் நடந்தது. நம்ம ரொம்ப போட்டு புல்லப் பண்ணுறப்ப, மசில பண்ணுறப்ப, திருவுறப்ப அது அப்படியே எனக்கு இங்கே வர ஒரு பிரச்சனை இருந்தது. அது இது கரெக்டாக அடிக்குது. பட் இது ஒரு கிரிப்பு நல்லா இருக்குது, சாஃப்டாக. அண்ட் மோர் ஓவர் இதில் எல்லாத்துலேயும் டெடாங் பண்ணி பார்த்தேன், புல்லப் பண்ணி பார்த்தேன், மசிலப் பண்ணி பார்த்தேன். கடைசியில் ஒரு கன்க்ளூஷன் வந்துட்டேன், இதை தான் நம்ம டேப் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. இந்த நாளத்தில் எனக்கு பெஸ்ட்டாக பட்டது இந்த சுளுக்கு டேப்பு தாங்க. இந்த ஓட்டையாக இருக்குது தெரியுமா, அதுவே ஆக்சுவலாக நல்ல கிரிப் இருக்குது. எவ்வளோ போட்டு திருவினாலும் டேப் அதுக்கு மேலே ஓவர்லாப் ஆக மாட்டேங்குது, லைக் இந்த எலக்ட்ரிக்கல் டேப் மாதிரி. இந்த எலக்ட்ரிக்கல் டேப்பில் எனக்கு கிரிப்பு ரொம்ப சாஃப்டாக இருந்தது. கை எரிச்சல் எதுவும் தெரியல. பட் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி எங்கன்னு பம்ப் விழுந்துரும். இந்த மாஸ்கிங் டேப்பு செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது, பிக்கவும் முடியாது, எந்த பம்ப்ஸுமே வராது. பட் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறதுக்கு இதில் கொஞ்சம் கிரிப்பு கம்மியாக தான் தெரியும். ஸோ அழகாக இந்த புல்லபாரோட நடுவை மட்டும் நோட் பண்ணி 2 சைட்லையும் இந்த சுளுக்கு டேப்பை சுற்றியாச்சு. அது கூட அடிஷ்னலாக சாக் போட்டு பண்ணுறப்ப இன்னுமே கிரிப்பு சூப்பராக இருந்தது. நிறைய பாடி வெயிட் எண்டூரன்ஸ் புல்லப் பண்ணுறப்பலாம் இது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் உங்கள் வீட்டில் நீங்களும் ஏதாவது ஒரு புல்லப் பார் சங்க காலத்தில் எங்கேயாவது சொறி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கும் இது உதவியாக இருந்திருக்கலாம். தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.